மதுரை கோரிப்பாளையத்தில் வருகிற 21ஆம் தேதி திறக்கப்படவுள்ள உயர்மட்ட மேம்பாலத்தின் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மதுரை கோரிப்பாளையத்தில் வருகின்ற 21ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அந்த மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார். அதற்கான பணிகள், இறுதிக்கட்ட பணிகள் தற்போது விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கழுகு பார்வை காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை தமுக்கம் மைதானம் சந்திப்பில் இருந்து யானைக்கல் அண்ணா சிலை சந்திப்பு வரை 213 கோடி ரூபாய் மதிப்பில் 1.3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என பெயர் சூட்டப்பட்டதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த அறிவித்திருக்கிறார். அதன்படி மதுரை கோரிப்பாளையத்தில் சந்திப்பில் மேம்பாலம் அமைப்பதற்காக தமிழக முதல்வரால் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பாலம் மதுரை மாநகரின் வடபகுதி மற்றும் தென்பகுதியை இணைக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பாலத்தின் ஏறுதளம் தமுக்கம் பகுதியிலிருந்து தொடங்கி கோரிப்பாளையம் சந்திப்பை கடந்து நெல்பேட்டை அண்ணா சிலை சந்திப்பில் முடிவடைகிறது. வைகை ஆற்றில் ஆல்பர்ட் விக்டர் பாலத்திற்கு இணையாக புதிதாக இந்த உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதலாக ஒரு இணைப்பு பாலம் கோரிப்பாளையம் சந்திப்பிலிருந்து செல்லூர் நோக்கி அமைய இருக்கிறது. அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக தமுக்க மைதானத்தில் இருந்து நெல்பேட்டை வரைக்கும் செல்லக்கூடிய அந்த 1.3 கிலோமீட்டர் தொலைவுக்கான அந்த மேம்பாலத்தை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த புதிய மேம்பாலத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தை பொறுத்தளவிற்கு தமுக்க மைதானத்திலிருந்து நெல்பேட்டை வரைக்கும் செல்லக்கூடிய இருபுறங்களிலும் சாலைகள் அகலப்படுத்தி சாலைகள் மிகப்பெரிய ஒரு சாலையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இறுதிக்கட்ட பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. பாலங்கள் முடிவடைந்து திறப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த நிலையில் தான் அதற்காக வர்ணம் பூசுவது மற்றும் அதற்கான அந்த சாலைகளை இறுதிக்கட்ட சுத்தப்படுத்துவது போன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. 21ஆம் தேதி பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பதற்காக மதுரை வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்மட்ட மேம்பாலத்தை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்க இருக்கிறார். அதுக்கான பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மேம்பாலத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிப்பாளைய சந்திப்பு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை என்பது மக்களிடம் நிலவி இருந்தது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வண்ணம் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இறுதிக்கட்டமாக 213 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த உயர்மட்ட மேம்பாலமானது தற்போது தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இந்த பாலத்தை பொறுத்தளவிற்கு அதாவது கோரிப்பாளையம் சந்திப்பை கடந்து செல்லக்கூடிய வாகனங்கள் நேரடியாக மேம்பாலத்தில் செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே வைகை ஆற்றின் குறுக்கே பல்வேறு பாலங்கள் இருந்தாலும் இது புதிதாக கூடுதலாக போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வண்ணம் இருப்பதனால் இந்த போக்குவரத்து பிரச்சனைகள் வெகுவாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மதுரை கோரிப்பாளையத்தை பொறுத்தளவுக்கு நிமிடத்திற்கு ஆயிரக்கணக்கான வண்டிகள் கடந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதாகவே இந்த உயர்மட்ட மேம்பாலத்தினால் போக்குவரத்து நெரிசல் குறைந்து வாகனங்கள் எளிதாக விரைவாக செல்வதற்கான ஒரு நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. மோகன், மதுரை கோரிப்பாளையத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட மேம்பாலத்தினை வருகின்ற 21ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்க இருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி, ஹரிகிருஷ்ணன்.